ஓம் சக்தி. எங்களது ஒரே மகன் இன்ஜினியரிங் படிப்பை முடித்தபோது நமது பங்காரு அம்மா அவர்கள் தொண்டு செய், இப்போதைக்கு சம்பளத்திற்கு வேலைக்கு போகாதே என்று கூறிவிட்டு அவனை எந்த ரூட்டில் எப்படி கொண்டு வருகிறேன் பார் என்றும் கூறியிருந்தார்கள். நானும் என் கணவரும் நல்ல வேலையிலிருந்தும் மகன் எந்த வேலைக்கும் செல்லாமல் இருந்ததை பற்றி மற்றவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்தோம். இதனிடையே நானும் மகனும் மேற்கொண்ட சில நல்ல காரியங்களாலும் மகனுக்கான 4-5 ஆண்டுகளுக்கான செலவுகளுமாக 6-7 லட்சம் கடனாளியாகி வட்டி கட்டும் நிலையில் நிம்மதியின்றி தவித்து வந்தேன். என் கணவருக்கு இந்த விஷயம் தெரியாததால் அவருக்கு எப்பொழுது தெரிந்து குடும்பத்தில் குழப்பம் வருமோ என்று பயந்தபடி அம்மாவிடமும் இந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றும்படி வேண்டிக் கொண்டிருந்தேன். சரியாக 1 மாதத்தில் சித்தர்பீட தொண்டில் இருந்த என் மகனுக்கு வேலைக்கு போக அம்மா உத்தரவு கொடுத்தார்கள். சென்னையில் உள்ள சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான். அங்கு அவனுக்கு குறிப்பிட்ட கால பணிக்காக லண்டன் அனுப்பினார்கள். அதன் காரணமாக கம்பெனி தந்த பணத்தினால் 5 மாதங்களில் நான் பட்ட கடன்கள் அனைத்தும் அடைபட்டன. இது எப்படி நடந்தது? நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருப்பதோடு அம்மா எப்பொழுது எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் சரியாக செய்து முடிக்க திருவுள்ளம் வைப்பாள் என்பதை உணரவும் வைத்தார்கள். கண்கண்ட தெய்வமாம் நமது பங்காரு அம்மா அவர்கள் எந்த வழியில் அவனை கொண்டு வருகிறேன் பார் என்று கூறிய வாக்கிற்கிணங்க அவனுக்கு வேலை கிடைக்க வைத்து கற்பனையில் கூட என்னால் அடைக்க முடியாத கடன்களையெல்லாம் அடைக்கவும் வைத்தார்கள். கடன்பட்டு நெஞ்சம் கலங்க வேண்டும் என்ற என் வினை பயனையும் என்னை அனுபவிக்க வைத்து என் ஊழ்வினையை தணித்த அம்மாவிற்கு நான் கடன்பட்டேன். ஆம், நன்றி கடன்பட்டேன். ஓம் சக்தி.